தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு சோதனையை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு நபர் யோசேப்பு. யோசேப்பு ஒரு உதாரணமாக வைத்து உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல யோசேப்பு உண்மையாக இருந்தான். உண்மையாக இருக்கும் பொழுது தன் எஜமானுடைய மனைவி, போத்திபாரின் மனைவி, நீங்கள் பார்க்க போனால் அவள் அனுதினமும் தன் இச்சைக்கு இணங்கும்படியாக அநேக தரம் அவனை இழுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் யோசேப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த நாட்களிலே ஒரு இச்சை, ஒரு சோதனை வரும் பொழுது முதலாவது நம் இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில் தேவனை வைக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த தைரியத்தை தருவார், அந்த சிந்தையை தருவார். நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்பது. ஏன் அப்படின்னா, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி நம்ம சோதனையில் அகப்படுவோம் என்று வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததினால் அவன் அந்த சோதனையில் விழாது காத்து கொண்டான். அதே போல் நம்ம சிம்சோனை பார்க்கும் பொழுது அவன் அநேக தரம் சோதிக்கப்பட்டான். ஆனால் சோதிக்கப்படும் பொழுது அவன் விழுகிறதாய் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அநேக தடவை பிசாசு நம்மளை சோதிக்க பார்ப்பான். எதில் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதுக்கு அடுத்தது பிசாசுக்கு தெரியும். நம்ம எதில் வீக், எதில் விழுவோம் அப்படிங்கிறது பிசாசு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான். ஏன் அப்படின்னா, பிசாசு நம்மளை விழ தள்ளுவதற்காகவே அவன் எத்தனை பண்ணி சுற்றி கொண்டு இருக்கிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெப நாட்களிலே ஒருவேளை அடிக்கடி சோதனையில் நீங்கள் விழுகிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை அடிக்கடி சில காரியங்களை நீங்கள் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சோதனையில் விழக்கூடாதப்பா, எனக்கு யோசேப்பை போல ஒரு ஸ்திரமுள்ள இருதயத்தை தருவீராக. வாட் இஸ் நீட், அதாவது என்ன தேவையோ அதில் தான் பிசாசு சோதிப்பான். எது தேவையோ அதில் தான் சோதிப்பான். ஒரு வேலை, நம்மளுடைய வேலையில் அந்த வேலை ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். அந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போது ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும் பொழுது அந்த சோதனையில் விழாமல் இருப்பது மிகவும் கடினம். ஆனால் அப்படி இருப்பது தான் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க, சில காரியங்களை ட்ரை பண்ணுவாங்க. இந்த பணம் கொடுத்தா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலை, இந்த பணம் கொடுத்தா ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லும் பொழுது, அருமையான தேவஜனமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் சொல்கிறேன், ஒருவருடைய வாழ்க்கையை கெடுப்பதோ இல்லை ஒருவருடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்து வாங்கி இதை கர்த்தர் தந்தார் என்று சொல்வது இல்லை. அந்த சோதனையை கொண்டு வருகிறதே பிசாசு தான். ஏன் அப்படின்னா, அவன் ஆசையை தூண்டுவான். இந்த வேலை, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ காரியம், இவ்வளோ கிடைக்கிறத நீ எப்படி விடுவே? என்ன ஜஸ்ட் ஒரு இவ்வளோ தானே, இது நீ ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிடலாம். ஆனால் உனக்கு வேலை கன்ஃபார்ம், ஏன்னா நீ அவ்வளோ டேலண்ட் உள்ளவன், நீ அவ்வளவு அதுக்கு எலிஜிபிளானவன் அப்படின்னெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் அருமையான தேவஜனமே, எது உனக்கு தேவையோ அதில் சோதனை வந்தால், எது உனக்கு அத்தியாவசியமோ அதில் சோதனை வந்தால் அதில் விழாதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு பார்க்கும் பொழுது அவன் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தான். அவனோட அவன் அடிமையாக இருக்கும் பொழுது ஒருவேளை இணங்கி போயிருந்தான் அப்படின்னா, அவனோட கணவர் இல்லாத பொழுது அவன் ஒரு எஜமானை போல நீங்கள் பார்க்கலாம். அதாவது யோசேப்பு சொல்கிறது, இந்த வீட்டில் எல்லாம் உன்னை தவிர, அதாவது மனைவியை தவிர எல்லாத்துலேயுமே அதிகாரி வைத்திருந்தான். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் லெவலில் இருந்தான். ஆனால் அந்த சோதனைன்னு வரும் பொழுது அவன் நினச்சிருப்பான், இதுக்கும் நான் இணங்கியிருந்தா ஒருவேளை பிசாசு அதுக்கு இணங்க வைக்கல, அதாவது இணங்க பார்த்தான், ஆனால் இணங்க இவன் விட்டு கொடுக்கல. ஒருவேளை இணங்கியிருந்தான் அவனோட ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கும், அவனோட தரிசனம் தடைப்பட்டிருக்கும், கர்த்தர் அவன் மேலே வைத்திருந்த நோக்கம் தடைப்பட்டிருக்கும்.
அருமையான தேவச்சனமே, சோதனையில் விழுந்து நீங்கள் உங்கள் தரிசனத்தை இழந்து விடாதீர்கள். சோதனையில் விழுந்து கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை இழந்து விடாதீர்கள். ஏன் அப்படின்னா, பிசாசானவன் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் அதில் விழுந்துட்டீங்க அப்படின்னா, அவர் வைத்திருக்கிற பிக்கஸ்ட் பிளான், அவர் நம்ம மேலே பயங்கரமான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசன் அந்த சோதனை கொடுத்து தான் அதை தடுப்பான், சோதனை கொடுத்து தான் அதை இது பண்ணுவான். ஏன் அப்படின்னா, சிம்சோன் மேலே ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் பெருசு. ஆனால் சோதனையில் அவன் விழுந்தது நிமித்தமாக அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு அவன் இறக்க வேண்டியதாக இருந்தது. இப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்கு வராதபடி கர்த்தர் நம்மளை காப்பாராக. இந்த ஜெப நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எது எனக்கு அத்தியாவசிய தேவையோ, எது எனக்கு ரொம்ப முக்கியமோ, அதில் எனக்கு சோதனை வந்தாலும் அதில் நான் விழாதபடி கர்த்தர் என்னை காப்பீராக, என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்களுடைய தேவைக்காகவோ, எங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவோ இல்லை, அந்த பீக்கில் எது ரொம்ப அவசியமோ அதில் சோதனை வரும் பொழுது நாங்கள் அதில் விழாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. உமக்கு பயப்படுற பயம் எங்கள் இருதயத்தில் அதிகமாய் வரட்டும். உமக்கு பயப்படுற பயம் அதிகமாக இருக்கும் பொழுது உமக்கு விரோதமாய் நாங்கள் எப்படி பாவம் செய்வோம், உமக்கு விரோதமாக நாங்கள் எப்படி துரோகம் செய்வோம். கர்த்தர் தாமே அப்படியாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த ஜெப நாட்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.